வெல்கம் டு ஜே ஸ்பெஷல் கிச்சன். வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீம் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாம்பழத்தை வச்சு ஐஸ்கிரீம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: மாம்பழம், மில்க் மேட், ஃப்ரெஷ் க்ரீம், 1 லிட்டர் பால். அடி கனமான பாத்திரத்தில் ஊற்றி பாலை நம்ம காய்க்கணும். நம்ம ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு பொதுவாகவே நம்ம ஆரஞ்சு கலர் பேக்கெட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் வேலை ஈஸியாக முடியும். ஏன்னா நம்ம 1 லிட்டர் பால்னா 1/2 லிட்டர் பால் வரைக்கும் நம்ம வற்ற வச்சா போதும். 1/2 லிட்டர் பால் அளவுக்கு நல்லா வத்திருச்சு. இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை நல்லா பாலில் மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அப்போ நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறது நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு கலருக்காக குங்குமப்பூ சேர்க்குறேன். இது சேர்க்காமையும் செய்யலாம், மாம்பழத்தில் உள்ள கலரே போதும். இப்போது இதில் 200 கிராம் கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஒரு திக்காக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரீசரில் நம்ம ஃப்ரீஸ் பண்ண விடணும். ஃப்ரீஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா நம்ம பீட் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு திக்னஸ் வரும். அடுத்தது ஃப்ரெஷ் க்ரீமை நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறதுனால தான் நமக்கு ஐஸ்கிரீம் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக கிடைக்கும். அதை எவ்வளோ தூரத்துக்கு நல்லா நம்ம பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஐஸ்கிரீம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். கடைகளில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றத விட இதை மாதிரி நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடலாம். அதுவும் இந்த மாம்பழம் சேர்த்து நம்ம செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது சீசனில் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதோட பொருட்கள் எல்லாமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இப்போல்லாம் ஈஸியாகவே கிடைக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீசரில் செட் பண்ண வச்சுருக்கிறத எடுத்து இன்னொரு தடவை நல்லா பீட் பண்ணிவிட்டா நல்லா கட்டி ஆயிடுச்சு. நல்லா எவ்வளோ தூரத்துக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக வரும். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ் க்ரீமை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிறத இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இன்னொரு தடவை ரெண்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். இப்போ இதை ஃப்ரீசரில் நம்ம செட் பண்ண வைக்கணும். செட் பண்ண வச்சுட்டு திருப்பி ஒரு தடவை எடுத்து பீட் பண்ணணும். அது நல்லா செட் ஆகட்டும். நம்ம இதில் மாம்பழத்தை சேர்க்கணும். நான் மாம்பழம் இன்றைக்கி 2 மாம்பழம் சின்ன சைஸ் மாம்பழம் எடுத்திருக்கேன். மிக்சியில் அரைச்சிட்டு அதை இந்த மிக்ஸோடு நல்லா சேர்த்து இன்னொரு தடவை நல்லா பீட் பண்ணணும். நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சு செட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வேறு எந்த ஒரு ஃபுட் கலர் எதுவுமே நம்ம சேர்க்கலை. இந்த மாம்பழத்தில் உள்ள கலரே நமக்கு போதும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எதில் செட் பண்ண வைக்கணுமோ அதில் ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பரான ஐஸ்கிரீம் நம்ம வீட்டிலையே மாம்பழத்தில் செஞ்ச ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். மாம்பழ சீசன் அப்போது வெயில் காலங்கிறதுனால எங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் நாங்கள் செய்வோம். இப்போ நல்ல ஒரு 6-8 மணி நேரம் நல்லா நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு நல்லா செட் பண்ண விட்டு எடுக்கலாம். ரொம்ப ஃப்ரீஸ் ஆனதுனால எனக்கு ரொம்ப இந்த எடுக்கிறதுக்கு வரல. கொஞ்சம் நம்ம ஆற விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா க்ரீமியாக நமக்கு எடுக்கிறதுக்கே நல்லா ஸ்கூப்பில் வரும். பாருங்கள், சூப்பராக நமக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருந்தது. இது கூட நல்ல மாம்பழங்களை நல்லா கட் பண்ணி நம்ம சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸி செய்கிறது. நம்ம பீட்டர் இல்லைன்னா நம்ம மிக்சியில் கூட நம்ம நல்லா அரைச்சி செய்யலாம். நாங்கள் ப்ரௌனி சாக்லேட் சேல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். சுவையாக சமைப்போம், அளவோடு உண்போம், ஆரோக்கியமாக இருப்போம்.